வணக்கம் பாலமுருகன். ஆட்டம் காளி படுதா காளி அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூடாரம் எல்லாம் துண்ட காணா துணிய காணா அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய நாள் வந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வடக்க இருந்து தெற்க வந்து உக்காந்து 3 நாள் முக்குன்னு முக்கிற மாதிரி நான் முக்கடல்ல தியானம் பண்ண போறேன்னு சொல்லி உட்காரவும் அதுவே இங்க ஒரு ஆளுக்கு பேக் ஃபயர் அடிச்சிருச்சு. வடநாட்டு ஊடகங்கள் எல்லாமே கதறி கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. ஏன்னா சூரியன் உதிக்கவே இல்லை அப்படிங்கிற புது பஞ்சாயத்து வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா தோழர்களே, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை எப்படி வேண்டுமானால் நான் கழுவி கழுவி ஊத்துவேன். அவர்களை எவ்வளவு தூரம் கேவலமாக பேச வேண்டுமோ அப்படி நான் பேசுவேன். உத்தரப்பிரதேசத்துல போய் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவருமே ராவணனை பின்பற்றுகிறவர்கள், அவர்களுக்கு ராமனின் மரியாதை தெரியாத மக்கள் அப்படின்னு சொல்லி மாநில பிரிவினையை சண்டையில் தூடக்கூடிய வேலையை அங்க ஊபியில போய் செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆளு. அடுத்து நேரா ஒரிசால உட்காந்துக்கிட்டு அங்க என்ன சொன்னா, கள்ளசாவியை தூக்கிட்டு போயிட்டாங்க தமிழர்கள். ஒரு தமிழனை ஒடிசாவில் ஒரு ஒடிசாவின் முதலமைச்சராக நான் ஆளவிட மாட்டேன் வாழ விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ரோட்டுக்கார ரவுடி கத்துற மாதிரி கத்திட்டு போன அப்படி இந்த கும்பல்கள் எல்லாமே. இது இல்லாம அவங்களுக்கு நல்லா கொடுக்க வேண்டியதை தெளிவாக கொடுத்து அனுப்பினார் பி.எச். பாண்டியன் எப்படி நான் இந்தியாவின் மக்கள், நீ இந்நேரம் வரைக்கும் வாய் கிளிய எங்ககிட்ட இந்துக்களையே எல்லாரும் போட்டு ஒன்று கூடுங்கள்னு சொல்லி ஓவரா எங்ககிட்ட ஒப்பாரி வச்சல, அந்த இந்து ஒப்பாரி. நான் இந்து இல்லையா? உன்னுடைய ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்து நான் இல்லையா? அதே இந்து என்னுடைய வீட்டுக்காரமா இந்து கிடையாதா? என்னுடைய வீட்டுக்காரமா ஒடிசாவின் மகள், ஒரு ஒடிசி பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கேன். அப்போ ஒடிசி எனக்கு சொந்தம் இல்லையா? ஒடிசியுடைய ஒவ்வொரு குடி மக்களுடைய வாழ்வும் என் ரத்தத்துல ஊறி இருக்கு. அவர்களுடைய இன்ப துன்பம் அனைத்தும் எனது இன்பம் துன்பம். ஆகையால் நான் எனது எந்த மாநிலத்தில் நான் வாழ வந்தேனோ அந்த வாழ வந்த மக்களுக்கான அந்த வாழ்வியல் ஆதாரங்களை நான் தேடி தருவேன் சொல்லி தமிழனின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன பண்ணு தெரியுமா? வந்தாரை வாழ வைக்கும், சென்ற இடமெல்லாம் வாழ வைக்கும்ங்கிற அந்த மாபெரும் தத்துவத்தின் முகமாக இருக்கக்கூடிய பாண்டியன்ட்ட நல்ல கலட்டி கவ கொடுத்து வாங்கிட்டு போன கும்பலா இருக்கட்டும் சரி, இந்த ஆள் அங்க உட்காந்துக்கிட்டு பூரி ஜெகநாதருடைய சாவியை வாங்கிட்டு திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லி கொடுத்து போற இடமெல்லாம் பம்மத்தை கக்குன்னு கக்கவும் இப்போ கக்கன வாந்தியை எல்லாத்தையுமே இவனுங்களே திரும்ப நக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கக்கூடிய கொடுமை தான் இப்ப நடந்திருக்கு. எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சிட்டு கடைசி கட்ட தேர்தல் 1, 2, 3ன்னு சொல்லி நல்ல 7 வரைக்கும் லப்பாரா இழுப்பாங்க. பின்னாடியே தகவல் சொல்லுவார்கள், ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் ஒரே சுடுகாடு ஒரே ஜாதி. இதெல்லாம் நம்ம தான் சொல்றோம், இதெல்லாம் அவனுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரே மயத்துல போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஆனா கட்டம் 7 கட்டமா வச்சு நடத்துவாங்க. இப்போ அது 7 கட்டம் இல்லை 7.5 என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க வடநாட்டுல இந்த மோடிசா கும்பலுக்கு ஒரு 10-20 டிவி வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த டிவி காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த 7வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த தேர்தல் பிரச்சாரம் மிக மிக முக்கியமானதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்தியா கூட்டணிக்கு இந்த 7ஆம் கட்ட தேர்தல்ங்கிறது முக்கியமானதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் கட்ட தேர்தலையே இவனுங்களை கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டாச்சு. மறுபடியும் தையல் போடக்கூடிய அளவுக்கு கூட இவனுங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாதுங்கிறது 2வது கட்டத்திலே கண்டுபிடிக்கவும் மிக சிறப்பாக 5-6 கட்ட தேர்தலையும் இங்க நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்காக அசந்தரக்கூடாங்கிற காரணத்துக்காக ஒடிசாவில் ராகுல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சாரு. அந்த அளவுக்கு திறமையா நடத்தி முடித்ததன் விளைவு அந்த காசியிலேயே அந்த மோடிக்கு எல்லாம் அந்தர சுந்தரி ஆகி போயிடுச்சு போனதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால விட்டதை பிடிக்க வேண்டும்ங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த கரடி வேஷம் காவி வேஷம் போடுறாரு தெரியுமா? இந்த வேடத்துக்கான அம்பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
போன வாட்டி இதே மாதிரி வேஷம் கட்டிக்கிட்டு இந்த 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்னு சொல்லி அலைஞ்சாரு பாத்தீங்கல்ல. அதன் மூலமாக அந்த நார்த் இந்தியால லாஸ்ட் ஃபைனல்ல இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை எம்பி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 சீட்டை வந்து கைப்பற்றினானுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த இந்த முறையும் 7வது கட்டம் வந்துகிட்டு இங்கே போய் உட்காந்துக்கிட்டு 3 நாள் கேமரா போட்டு மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் 24 மணி நேரம் போட்டு ரோல் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட காட்டினோம்னா ஓட்டை வந்து நமக்கு குத்து வாங்கிங்கிற ஒரு தப்பு கணக்கை போட்டுட்டு இங்க வந்து உட்காருவோம். பாவம் பிஜேபியும் மோடியும் இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி வேர்ல்டு வைஸா போய் சேர்ந்துட்டாரு. கோ பேக் மோடி போய் தொடர்ந்து சொல்லிட்டு அந்த அளவுக்கு இங்க வந்துருச்சு. இது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கள நிலவரம். அது அவங்களுக்கு வடநாட்டுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க ஜோசியக்காரங்களை ஃபுல்லா ஒரு 10-20 பேர்த்த வந்து உட்கார வச்சுக்கிட்டு இங்க இருந்தாலும் குசுகுறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே அங்க காட்டக்கூடிய அளவிற்கு கேமரா ஃபுல்லா போக்கஸ் பண்ணி முன்னாடி வச்சுட்டு இருக்கவும் கடைசியில இங்க என்ன ரிவீட் ஆகி போச்சுன்னா, காலங்காத்தால கன்னியாகுமரினா என்னங்க, கொடைக்கானல்லாம் குழு குழுன்னு இருக்கும், ஊட்டினா குழு குழுன்னு இருக்கும், கன்னியாகுமரியில என்ன இருக்கும், கடல் இருக்கும். கடல்ல இருக்கக்கூடிய முக்கடல் சங்கமத்துல உட்காந்துக்கிட்டு என்னத்தை பார்ப்பாங்கன்னா சூரிய உதயத்தை பார்ப்பாங்க. அதாவது உதய சூரியன். அதாவது தமிழ்நாட்டுல உதய சூரியன்னா யாருன்னு தெரியும், கலைஞர் கருணாநிதி. அந்த உதய சூரியனுக்கு தெரியுமா, அந்த உதய சூரியன் இந்த மோடி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு வரல, எல்லாம் மேகம் மறைச்சுக்கிட்டு இருக்கவும் எல்லாம் வானத்தை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை அந்த போட்டாக்காரங்க எல்லாம் பிடிச்சு போடவும் அங்க இருக்கக்கூடிய ஜோசியக்காரன் மரமண்டைய ஃபுல்லா மோடிக்கு பேக் ஃபயர் ஆப் அடிச்சு விட்டு போச்சு எல்லாம் போச்சு. இது வந்து அபசகுணம், மிகப்பெரிய மோசமான சகுனம். இது வந்துகிட்டு மக்களுக்கு எடுபடாது. இது வாக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ண சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேச நிறுத்துங்கடான்னு இங்க இருந்து சொல்ல முடியல. ஏன்னா ஐயா தியானத்துல இருக்கிறாரு. அதனால இப்போ ஆப்பா செஞ்ச குரங்கு மாதிரி ஒண்ணும் பண்ணாம பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறின கதையா போச்சேன்னு சொல்லிட்டு உட்காரவும் கடைசியில இவங்க இதை விட இன்னொரு கொடுமை என்ன கேட்டீங்கன்னா, அங்க இந்த மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களும் அந்த ஃபைனல் சர்வே இருக்கு தெரியுமா, அதை கொண்டுட்டு வந்து நல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டானுங்க. உனக்கு இங்க ஒரு சீட்டும் கிடையாது, அதனால நீ ஓலா வண்டிய உருட்டுறதெல்லாம் நிறுத்து, நீ உன் பக்கத்துல கையால வச்சிருக்கக்கூடிய அத்தனை வயல்களும் போய் ராகுல்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் இருக்கு தெரியுமா, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. குறிப்பாக நீ ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் பிடிக்கக்கூடிய அந்த அக்னிவீர் திட்டம் இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு விட்டானுங்க. அதனால நீ நினைச்சு வச்சிருக்கக்கூடிய கடைசி நேரத்துல நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் யூஸ் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இந்த 1 மாசம் இந்த ராணுவ போஸ்டிங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியுமா. இந்தியாவை நீ ராணுவ ஆட்சியின் அடிப்படையில நம்ம வந்து ராணுவ ஒரு கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்துடும்னு கேவலமான ஒரு வேலை செஞ்ச தெரியுமா. அதுவே இப்போ உனக்கு ஆப்பாயிருச்சு. எல்லாமே பெங்க போக ஆரம்பிச்சுன்னா உச்ச நீதிமன்ற நீதிப்படியின் படிக்கட்டுகள்ல உட்கார்ந்துருக்கு. ஜூன் 4ஆம் தேதி உனக்கு விரிவான விசாரணை இருக்குங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இதை விட இங்க நீ போட்டிருக்கக்கூடிய சில்லற கணக்கு தெரியுமா, மம்தாவை உடைச்சு போடலாம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைச்சு போடலாம். அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய அடுத்து என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த ஒடிசால இருக்கக்கூடிய பிஜு தளத்தை வந்துட்டு போன தடவை மதில் மேல் பூனையாக மதில் மேல் குரங்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளை ஃபுல்லா பேமெண்ட்டை காட்டி இடியை காட்டி ஐடியை காட்டி மிரட்டி எல்லாம் என்கிட்ட வா, வரல உன்னை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி கவனிக்க மாட்டேன் உன்னை இப்படி கவனிப்பேன்னு சொல்லி மிரட்டினேன்ல, அது எல்லாமே இப்ப புஸ்வானமா போயிருச்சு. ஏன்னா 303 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வந்துடும் சொல்லி உன்னுடைய டிவிக்காரன் எடுத்துக்கொண்டு போய் ராகுல்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டானுங்க. இப்போ அதுதான் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. உன்னுடைய தியானத்துக்கு பதிலா அது அங்க ஓடிட்டு இருக்கு. அதனால பிள்ளை பிழைக்காது, எண்ணெய் செலவுதான் மிச்சம் அப்படிங்கிற கச்சேரி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இது இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஓலா வண்டியை உருட்டுற மாதிரி வந்துக்கிட்டு ஓம் நமகான்னு சொல்லிட்டு ஓம் காளி ஜெய் காளி போட்டுட்டு இருக்க. எல்லா காளியும் எல்லா கதைகளும் எல்லா கந்தல்களும் ஜூன் 4ஆம் தேதி புதிய உதய சூரியன் விழிக்கும். அந்த உதய சூரியனுக்கு கீழே நீங்கள் எல்லாம் இருப்பீர்கள். உங்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் இருக்கும். அங்கே உங்களுக்கான விசாரணைகள் தொடங்கப்படும். ஆரம்பிக்கலாம்.